அதாவது வந்து கற்றலில் ஆர்வம் கொண்ட நேரான உங்களுக்கு இந்த ஆழமான அலசலுக்கு ஒரு பெரிய வரவேற்பு. தகவல்களோட பெருங்கடல்ல உங்கள அப்படியே மூழ்கடிக்காம, உங்களுக்கு தேவையான மிக முக்கியமான விஷயங்கள மட்டும் பிரித்தெடுத்து வழங்குறது தான் நம்ம நோக்கம். கண்டிப்பா. இப்ப உலகத்துல அவ்ளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆமா. அதாவது நாம வழக்கமா ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம்னு வச்சுக்கோங்களேன். அங்க ஒரு தெளிவான முடிவு இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு கையில எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்குன்னா, எக்ஸ்ரே எடுத்தா அந்த உடைந்த கோடு ரொம்ப தெளிவா தெரியும். ம். உடைந்திருக்கு அல்லது உடையல. அது ஒரு ரொம்ப தெளிவான பைனரி நிலை. எக்ஸாக்ட்லி. ஆனா, இந்த உலகளாவிய புவிசார் அரசியல் உலகத்துக்குள்ள நீங்க நுழையும்போது, அந்த எக்ஸ்ரே மெஷின் முழுசா பழுதாகிடுது. நாம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப மங்கலாவும், குழப்பமாவும் மாற ஆரம்பிக்குது. உண்மதான். யார் யாருக்கு எதிரி, யாரு நண்பன்னு சட்டுன்னு சொல்ல முடியாது. கரெக்ட். இன்னைக்கு வந்து ஏப்ரல் 9, 2026 ஏவிடிவியோட ஒரு முக்கியமான காணொளியோட தரவுகள வச்சு, இன்னைக்கு ஒரு ஆழமான அலசல நம்ம மேற்கொள்ள போறோம். தலைப்பு என்னன்னா, நாம் ஏற்கனவே 3ஆம் உலகப் போருக்குள் நுழைந்து விட்டோமா? இது இப்போ எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. ஆமா. ஏன்னா, ஈரானுக்கு எதிரா ட்ரம்ப் ஒரு கடுமையான மிரட்டல் ட்வீட் போட்டாரு. அதைத் தொடர்ந்து இப்போ ஒரு 2 வார போர் நிறுத்த நேரம் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த அமைதி நிஜமாவே அமைதியாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். நிச்சயமா. நாம எந்த அரசியல் சார்பும் இல்லாம, தரவுகள்ல உள்ள உண்மைகள மட்டும் அப்படியே நேர்களுக்காக ஆராயப் போறோம். சரி. இத கொஞ்சம் விரிவாக பிரித்து பார்ப்போம். எனக்கு என்ன தோணுதுன்னா, உலகப் போருங்கிறது கேலண்டர்ல தேதி குறிச்சு வச்சுட்டு செவ்வாய்க்கிழமை காலையில 9 மணிக்கு ஆரம்பிக்கிற ஒரு ஈவென்ட் கிடையாது. ஆமா. அது பல வருஷங்களா, பல தசாப்தங்களா கொஞ்சம் கொஞ்சமா கொதிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ப்ராசஸ். எக்ஸாக்ட்லி. ஒரு ப்ராசஸ். இந்த சிக்கலான அரசியல்ல இருக்கிற புள்ளிகளை இணைச்சு பார்த்தா, இந்த 2 வார போர் நிறுத்தம் ஏன் ஒரு தற்காலிகமான விஷயமா இருக்கலாம்னு நமக்கு புரிய ஆரம்பிக்கும். தற்போதைய நிலைய புரிஞ்சுக்க நம்ம முதல்ல வரலாற்றின் பக்கங்களை கொஞ்சம் திருப்பி பார்க்கணும். அதாவது கடந்த காலத்த பார்க்கணும்னு சொல்றீங்க? ஆமா. இப்போ ரே டாலியோ அப்படிங்கிற ஒரு முதலீட்டாளர் கடந்த 500 வருஷ உலக பேரரசுகளோட சுழற்சியை ரொம்ப ஆழமா படிச்சிருக்காரு. எந்த ஒரு வல்லரசா இருந்தாலும் சரி, அமெரிக்கா உட்பட, அது ஒரு குறிப்பிட்ட பாதையில தான் பயணிக்கணும்னு அவர் சொல்றாரு. ஓ! ஒரு பேட்டர்ன் இருக்குன்னு சொல்றாரா? அது எப்படி ஆரம்பிக்கும்? அதாவது ஒரு நாடு முதல்ல வலுவான தலைமைகளோட ரொம்ப வேகமா வளரும். அப்புறம் ஒரு உச்சத்தை தொடும். ஆனா அந்த உச்சத்துக்கு போன பிறகுதான் அந்த நாட்டுக்குள்ள கடன் சுமை அதிகமாகும். அதாவது பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான அந்த இன்இக்வாலிட்டி வந்து ரொம்ப பெருசாகும்னு சொல்றீங்க. கரெக்ட். இந்த மாதிரி அந்த வல்லரசு உள்ளுக்குள்ள பலவீனமாகிட்டு இருக்கும்போது வெளியில இருந்து சீனா மாதிரி ஒரு புதிய நாடு வேகமா வளர்ந்து இவங்களுக்கு போட்டியா வருவாங்க. கடைசியா உள்நாட்டு பிளவுகள், வெளிநாட்டு போர்கள்னு அந்த வல்லரசு வீழ்ச்சி அடையும். இதைத்தான் அவர் வார் ஸ்டேஜ், அதாவது போர் நிலைன்னு சொல்றாரு. வாவ்! இது கேக்குறதுக்கே இப்போ நடக்கிற விஷயங்கள் மாதிரியே இருக்கே. இது இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க நாம 1800களோட கடைசி காலகட்டத்துக்கு போகலாம். அப்போ பாத்தீங்கன்னா பிரிட்டன் தான் உலகத்தோட நம்பர் 1 வல்லரசு. அவங்க கிட்ட பெரிய கடற்படை இருந்துச்சு, பொருளாதாரத்திலயும் ஆதிக்கம் செலுத்துனாங்க. ஓகே. அப்ப அவங்கள யாரு சேலஞ்ச் பண்ணா? ஜெர்மனி. ஜெர்மனி தொழில் உற்பத்தியில, குறிப்பா இரும்பு மற்றும் கெமிக்கல் உற்பத்தியில பிரிட்டனை முந்த ஆரம்பிச்சாங்க. அவங்க பொருளாதாரமும் வேகமா வளர்ந்தது. அப்போ ஜெர்மனி தங்களோட கடற்படையை விரிவுபடுத்தும் போது பிரிட்டன் அதை தனக்கான நேரடி அச்சுறுத்தலா பார்த்தாங்க. ஏன்னா பிரிட்டன் ஒரு தீவு நாடு. கடல் ஆதிக்கம் போச்சுன்னா அவங்களுக்கு ஆபத்து. ஆமா, அதுதான் முதல் உலகப் போருக்கான முதல் அறிகுறி. இங்க தான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமா மாறுது. இது எப்படி இருக்குன்னா, பல வருஷமா மகுடம் சூடிய ஒரு வயசான சாம்பியன் இருக்காரு. அவர் வந்து புதுசா வேகமா முன்னுக்கு வர்ற ஒரு இளமை துடிப்புள்ள புதிய வீரரை பார்த்து பயப்படுறாரு. ரொம்ப சரியான உதாரணம். தன்னோட சிம்மாசனத்தை காப்பாற்றிக் கொள்ள அவர் பதற்றப்படுவது போல இருக்குல்ல. இன்னைக்கு அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நடக்கிறதும் இதே மாதிரி தான் தோணுது. இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, வல்லரசுகளுக்கு இடையான இந்த போட்டி ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றா மாறிடுது. இது வரலாற்றுல திரும்ப திரும்ப நடக்கிற ஒரு விஷயம். சரி, வரலாற்றுல வல்லரசுகளோட எழுச்சி எப்படி போரா மாறுச்சுன்னு பார்த்தோம். இப்போ அந்த வரலாற்று அறிகுறிகளை வச்சு தற்போதைய உலக நிலையை கொஞ்சம் பரிசோதிச்சு பார்க்கலாம். உலகப் போருக்கான 10 அறிகுறிகள்னு சொல்றாங்களே, அதுல முதல் விஷயம் என்ன? முதல் அறிகுறியே அணிகள் உருவாகிறது தான். இப்போ உலக வரைபடத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அமெரிக்கா, நேட்டோ நாடுகள், ஐரோப்பிய ஒன்றியம், ஜப்பான், தென்கொரியா, ஆஸ்திரேலியான்னு ஒரு மேற்கத்திய கூட்டமைப்பு இருக்கு. ஓகே. இன்னொரு பக்கம் யார் இருக்கா? இன்னொரு பக்கம் CRINK, அதாவது CRINK அப்படின்னு சொல்ற சீனா, ரஷ்யா, ஈரான், வடகொரியா சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு இருக்கு.
இந்தியா மாதிரியான சில நாடுகள் இதுல நடுநிலையில இருக்காங்க. இது பாக்குறதுக்கு அப்படியே இரண்டாம் உலகப் போர்ல இருந்த நேச நாடுகள் அச்சு நாடுகள் மாதிரியே இருக்கே. அதேதான். அடுத்த அறிகுறி நிழல் போர்கள், அதாவது ப்ராக்ஸி வார்ஸ். அப்புறம் வளங்களுக்கான போட்டி. இப்போ உக்ரைனுக்கு அமெரிக்கா ஒரு $175 பில்லியன் ராணுவ உதவி கொடுத்திருக்காங்க இல்லையா? அதையெல்லாம் தான் ப்ராக்ஸி வார்னு சொல்றீங்களா? ஆமா. அதே போல ரஷ்யா ராணுவத்துல வடகொரிய படைகள் களமிறங்கிறது, ஈரானுக்கு சீனா தொழில்நுட்ப உதவி கொடுக்கறது, அதுக்கு பதிலா ஈரான் சீனாவுக்கு கச்சா எண்ணெய் கொடுக்கறது, எல்லாமே இந்த நிழல் போர்களோட ஒரு அங்கம்தான். இல்ல, ஒரு நிமிஷம். எனக்கு இங்க ஒரு சின்ன சந்தேகம். இந்த ப்ராக்ஸி வார்ஸ்ங்கிறது உண்மையிலேயே உலகப் போருக்கான ஒத்திகையா, அல்லது இந்த வல்லரசுகள் தங்களோட ஆயுதங்களை வித்து லாபம் பார்க்கற வழக்கமான வியாபார தந்திரமா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்புகிறது. ஆயுத வியாபாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது வெறும் பண சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. பின்னாடி வேற என்ன காரணம் இருக்கு? 1936ல நடந்த ஸ்பானிஷ் உள்நாட்டு போரை எடுத்துக்கோங்க. அப்போ ஜெர்மனி தங்களோட பிளிட்ஸ் கிரீக் அப்படிங்கிற அதிவேக தாக்குதல் உத்திய அங்க சோதித்து பார்த்தாங்க. ஓ, அதாவது வேறொரு நாட்டு சண்டையில தங்களோட ஆயுதங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்களா? எக்ஸாக்ட்லி. அதே போல தான் இன்றும் நடக்குது. புதிய ட்ரோன்கள், ஏஐ தொழில்நுட்பங்களை நிஜமான போர் சூழல்ல டெஸ்ட் பண்றாங்க. இதுக்கு நடுவுல இதோட பொருளாதார தாக்கத்தை பாத்தீங்கன்னா தலை சுத்திடும். ஆமா, நான் கூட ஒரு டேட்டா பார்த்தேன். 2024ல உலகளாவிய பாதுகாப்பு செலவு மட்டும் $2.72 ட்ரில்லியன். அது மட்டும் இல்ல, கச்சா எண்ணெய் ஒரு பேரலுக்கு $67 இருந்து $110 உயர்ந்திருக்கு. இதனால எல்பிஜி நெருக்கடி உலக சந்தைகள்ல 5ல இருந்து 11% வரைக்கும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இது சாதாரண மக்களோட வாழ்க்கையில ஏற்கனவே கை வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இந்த ராஜதந்திரம், டிப்ளமாசின்னு சொல்றாங்களே, ஐக்கிய நாடுகள் சபை மாதிரி அமைப்புகள், இதெல்லாம் ஏன் தடுத்து நிறுத்தல? அதுதான் அடுத்த பெரிய அறிகுறியே. முறிந்த ராஜதந்திரம். ஐநா பாதுகாப்பு கவுன்சில்ல கொண்டு வரப்பட்ட போர் நிறுத்த தீர்மானங்களை அமெரிக்கா 6 முறை வீட்டோ பண்ணி தடுத்து நிறுத்தியிருக்கு. ஆமா, அது மட்டும் இல்லாம அக்டோபர் 7, 2023 ஹமாஸ் தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலோட பதில் தாக்குதல்களை சர்வதேச நீதிமன்றம் எச்சரிச்சும் எந்த பலனும் இல்ல. ஆனா இதைவிட எனக்கு ரொம்ப பயமா இருக்கிற விஷயம், அந்த அணு ஆயுத ஒப்பந்தங்கள் காலாவதியானதுதான். கண்டிப்பா. ஐஎன்எஃப் மற்றும் நியூ ஸ்டார்ட் போன்ற மிக முக்கியமான அணு ஆயுத கட்டுப்பாட்டு ஒப்பந்தங்கள் இப்போ காலாவதியாயிடுச்சு. இது ஒரு ரூல்ஸ் இல்லாத கேம் மாதிரி மாறிடுச்சு. எந்த ரூல்ஸும் இல்லைங்கிறப்போ ஒவ்வொரு மீறலும் அடுத்த மீறலுக்கான விலையை குறைக்கிறது இல்லையா? 100% உண்மை. அமைதி பேச்சுவார்த்தைகள் தோற்கும்போது இதுதான் நடக்கும். சரி, இந்த அறிகுறிகள் எல்லாம் சேர்ந்து உலக எப்படி ஒரு மீள முடியாத புள்ளிக்கு, அதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்னுக்கு தள்ளுன்னு கொஞ்சம் பார்ப்போம். இதுல முதல் விஷயமே தைவான் நாட்டில் இருக்கிற டிஎஸ்எம்சி அப்படிங்கிற நிறுவனம் தான். அவங்க தான் உலகத்துல 90% அதிநவீன செமிகண்டக்டர்களை உற்பத்தி பண்றாங்க. ஓ, நம்ம போன், கம்ப்யூட்டர், ராக்கெட் எல்லாத்துலயும் இருக்கிற அந்த சிப்புகள் ஆச்சே. ஆமா, அதனால தான் இதை 21ஆம் நூற்றாண்டின் எண்ணெய் அப்படின்னு சொல்றாங்க. சீனா தைவானை கைப்பற்ற நினைக்குது, ஆனா அமெரிக்கா அதை தடுக்க பாக்குது. ஆனா இன்னொரு பக்கம் நிஜமான எண்ணெய்க்காகவும் ஒரு பெரிய செக்மேட் நடந்துகிட்டு இருக்கு. நான் எங்கேயோ படிச்சேன், சீனாவின் 40% எண்ணெய் இறக்குமதி ஹார்மோஸ் வளைகுடா வழியாக தான் வருதுன்னு. கரெக்ட். இப்போ ஈரானுடனான அமெரிக்காவின் மோதலை நாம வெறும் அணு ஆயுதங்களுக்கானதா மட்டும் பார்க்கக்கூடாது. அது ஒருவேளை தேவைப்பட்டால் சீனாவின் எரிசக்தி விநியோகத்தை நெறிக்கும் ஒரு உத்தி. வாவ், எல்லாமே ஒன்றோடொன்னு எப்படி பிணைக்கப்பட்டுக்குதுன்னு பாருங்க. சரி, இப்ப சமீபத்துல நடந்த அந்த February 28 சம்பவத்துக்கு வருவோம். ஆமா, February 28, 2026 ஆபரேஷன் எபிக் ஃபியூரி. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானோட உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா கமேனிய படுகொலை பண்ணாங்க. அதுவும் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போதே இது நடந்துச்சு. இது எப்படி இருக்குன்னா, 1914ல ஆஸ்திரிய இளவரசர் ஆர்ச்டியூக் பிரான்ஸ் பெர்டினாண்ட் படுகொலை செய்யப்பட்டார் இல்லையா? ஆமா, அதுதான முதல் உலக போருக்கான அந்த முதல் டாமினோ. எக்ஸாக்ட்லி. அதே போலதான் இப்போ கமேனியோட படுகொலையும் அமையலான்னு பல நிபுணர்கள் கருதுறாங்க. சோ வாட் டஸ் திஸ் ஆல் மீன்? இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நாம ஒரு எரிமலைக்கு மேல உட்கார்ந்துகிட்டு அது வெடிக்காதுன்னு நம்பிக்கொண்டிருக்கிறோமா? இதை நாம பரந்த கண்ணோட்டத்தோட இணைத்து பார்த்தால் நிலைமை ரொம்பவே ஆபத்தானதுன்னு புரியும். ஒருவேளை இப்போ இருக்கிற போர் நிறுத்தம் முடிஞ்சு போர் வெடிச்சால் ஈரான் சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? கல்ஃப் நாடுகள் மேல தாக்குதல் நடத்துவாங்களா? ஆமா, குறிப்பா வளைகுடா நாடுகளோட கடல் நீரை நன்னீராக்கும் ஆலைகளை, அதாவது டிசாலினேஷன் பிளான்ட்டுகளை தாக்கலாம். கத்தாரோட 99% குடிநீரும் பஹ்ரைனுக்கு 90% குடிநீரும் இந்த ஆலைகளை நம்பிதான் இருக்கு. ஓ மை காட்! தண்ணி இல்லாம ஒரு நாடால ஒரு வாரம் கூட தாக்கு பிடிக்க முடியாதே.
அப்போ அந்த நாடுகள் தங்களை காப்பாத்திக்க என்ன செய்வாங்க? அவங்க கிட்ட வசமுள்ள பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள அமெரிக்க ட்ரெஷரி பாண்டுகளை ஒட்டுமொத்தமா உலக மார்க்கெட்ல வித்து தீர்ப்பாங்க. இல்ல ஒரு நிமிஷம். அப்படி ஒரே நேரத்துல வித்தா அமெரிக்க பொருளாதாரத்துக்கு என்ன ஆகும்? அதுதான் அந்த சங்கிலி தொடர் விளைவு. இது ஒரே இரவில் அமெரிக்க பொருளாதாரத்தை வீழ்த்தும். வட்டி விகிதங்கள் பயங்கரமா ஏறும், பல கம்பெனிகள் திவாலாகும். அதாவது ஏதோ ஒரு இடத்துல தண்ணீர் பிளான்ட் தாக்கப்பட்டா அமெரிக்காவுல எல்லாரும் வேலை இழப்பாங்க. ஆமா, அமெரிக்க பொருளாதாரம் விழுந்த உடனே ரஷ்யா ஈரானுக்கு ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை வழங்குவாங்க. சீனா தைவானுக்குள் நுழைய இது ஒரு வாய்ப்பா அமையும். இதையெல்லாம் கேட்கும்போது இவ்ளோ பெரிய புவிசார் அரசியல் சிக்கல்களுக்கு மத்தியில இந்த தனிப்பட்ட தலைவர்களின் கணிக்க முடியாத தன்மை நிலைமையை எப்படி இன்னும் மோசமாக்குதுன்னு நாம யோசிக்கணும். கண்டிப்பா. இப்போ 2 வார போர் நிறுத்தம் ஏற்பட்டிருந்தாலும் ட்ரம்பின் கணிக்க முடியாத தன்மை உலக நாடுகள் மத்தியில ஒரு பெரும் அச்சத்தை ஏற்படுத்துது. ஆமா, ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் திட்டத்தை அமெரிக்கா ஏற்க வேண்டும் என்பது ஈரானின் நிபந்தனையா இருக்கு. ஆனா ட்ரம்ப் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு யாருக்கும் தெரியாது. இந்த நேரத்துல தான் இணையத்துல உலாவும் ஒரு சுவாரஸ்யமான விவாதம் பத்தி நம்ம பேசணும். அந்த மீம் கோட்பாடு. ஓ, அந்த மீம் தியரியா? அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆச்சே. அதாவது இந்த பிரச்சனைகள் எல்லாம் அக்டோபர் 7 ஹமாஸ் தாக்குதலோ அல்லது கமேனி படுகொலையோ கிடையாதாம். பின்ன எதுவா? 2011ல அப்போதைய அதிபர் ஒபாமா ஒரு பிரஸ் மீட் டின்னர்ல ட்ரம்ப ரொம்ப கேலி செஞ்சாராம். அப்போ காயப்பட்ட ட்ரம்பின் ஈகோ தான் இந்த ஒட்டுமொத்த புவிசார் அரசியல் மாற்றங்களுக்கும் தொடக்க புள்ளி அப்படின்னு சொல்றாங்க. தன்னை நிரூபிக்கத்தான் அவர் அரசியலுக்கே வந்தாராம். இது கேக்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, உண்மையிலேயே ஒரு தலைவரோட காயப்பட்ட ஈகோவால ஒட்டுமொத்த உலகப் போரும் தொடங்கிடுமா? அல்லது இது சமூக வலைத்தளங்களின் ஒரு அதீத கற்பனையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, இதுல கொஞ்சம் உண்மையும் இருக்கு. கட்டமைப்பு காரணிகள், அதாவது நீங்க சொன்ன வளங்கள், பொருளாதாரம், இதெல்லாம் தான் ஒரு போருக்கான மேடையை அமைக்குது. ஓகே. ஆனா வரலாற்று போக்குல தனிப்பட்ட தலைவர்களின் உணர்ச்சிகளும் அவங்க எடுக்கிற முடிவுகளும் தான் அந்த மேடையில் எரியும் தீக்குச்சிகளாக மாறுது. முதல் உலகப் போர்ல ஜெர்மன் பேரரசரோட ஈகோ எப்படி வேலை செஞ்சதோ அதே போலதான் இன்றும் நடக்கலாம். அப்போ அந்த மீம் கோட்பாட்டை நம்ம முழுசா ஒதுக்கிட முடியாதுன்னு சொல்றீங்க? ஆமா, தனிமனிதர்களோட ஈகோ எப்பவுமே வரலாற்றை மாற்றி எழுதியிருக்கு. சரி, இப்போ ஒரு தொகுப்புக்கு வருவோம். உலகப் போருக்கான அந்த 10 அறிகுறிகள்ல இப்ப 4 முழுமையாகவும் 4 பகுதியளவும் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் அந்த மீள முடியாத புள்ளிய நாம முழுமையாக கடக்கல. அந்த என்டாங்கிள்மெண்ட் அண்ட் பேரனாயா, அதாவது பிணைப்பும் சந்தேகமும் இன்னும் ஒரு நூலிழையில தான் தொங்கிட்டு இருக்கு. ஒருவேளை நிலைமை கைமீறி மோசமானா இத உங்கள மாதிரி என்ன மாதிரி சாதாரண மக்களோட வாழ்க்கையில ஒரு நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். எப்படிப்பட்ட தாக்கம்னு சொல்றீங்க? இப்போ எரிசக்தி நெருக்கடியால வரலாறு காணாத ஒரு லாக்டவுன் வரலாம். கச்சா எண்ணெய் விலை $150 தொடும்போது பெட்ரோல் விலை எங்கேயோ போயிடும். பயணக் கட்டுப்பாடுகள் வரும். ஒவ்வொரு சாமானியனும் வாழ்க்கையிலும் போர் அதன் கோர முகத்தை காட்டும். ஆனா இதுல ஒரு சின்ன நம்பிக்கையும் இருக்கு. அது என்ன நம்பிக்கை? உலகில் போரை விரும்பும் சில தலைவர்களை விட அமைதியை விரும்பும் மக்களின் எண்ணிக்கை தான் எப்பவுமே அதிகம். பொருளாதார அழிவு பற்றிய அந்த பயமே பல நேரங்கள்ல போரை தடுத்து நிறுத்தும். அதனால மக்களின் விருப்பமே இறுதியில் வெல்லும் அப்படிங்கிறது தான் இந்த காணொளியின் நேர்மறையான கருத்தா இருக்கு. ரொம்ப அருமையான பதிவு. சரி நேர்களே, விடை பெறுவதற்கு முன் உங்களுக்காக ஒரு சிந்தனை. நாம பார்த்தபடி தைவானின் செமிகண்டக்டர்களும் வளைகுடாவின் எண்ணெயும் தான் இன்றைய போருக்கான முக்கிய காரணிகளாக இருக்கின்றன. ஆமா, இது ரெண்டுமே உலக பொருளாதாரத்தோட உயிர் நாடி. ஒருவேளை நாளை காலையில இந்த அதிநவீன தொழில்நுட்பங்களும் வளங்களும் உலகின் ஒரே இடத்துல குவிந்திருக்காம உலகத்துல உள்ள அனைத்து நாடுகளுக்கும் சமமாக பிரித்து வழங்கப்பட்டு விட்டால் 3ஆம் உலகப் போருக்கான அச்சுறுத்தல் முழுமையாக நீங்கிவிடுமா? ஒரு நல்ல கேள்வி. அல்லது மனித இனம் தங்களுக்குள்ள சண்டையிட்டுக் கொள்ள வேறு ஏதேனும் ஒரு புதிய வளத்தை, புதிய காரணத்தை கண்டுபிடிக்குமா? இத பத்தி நீங்க சிந்தித்து பாருங்கள். மீண்டும் அடுத்த ஆழமான அலசல்ல நாம சந்திப்போம்.